இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பட்ட பாடு ரொம்ப 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 பெரும் பாடாக போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, ஸ்காட்லாண்டில் இருக்கிற இந்த வின்டர் டிப்ரெஷன், சாயந்தரம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பெட்டில் படுத்து உருண்டு பண்ணலாமா, அப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறமே, இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறமே அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியில் பொறுவி கடைசியாக வீடியோ பண்ணலாம் அப்படின்னு கேமராவை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆக்சுவலா வேலைக்கு போறதே தருதரம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய மோசமான லூசுத்தனமான தருதரம் பிடிச்ச புத்தி. பட் அந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் ஏதாவது பிராண்ட் வச்சுருக்கிறீங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பர்சனல் பிராண்ட் ஆன்லைனில் க்ரோ ஆகணும் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா என்கிட்ட ரீச் அவுட் பண்ணலாம். ஏன்னா நான் பவர் பிளே மீடியா அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் வச்சுருக்கேன், கிரியேட்டிவ் ஏஜென்சி. ஆல்ரெடி 2 கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். லான்ச் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரம். அவங்களோட வெப்சைட்லேருந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி லான்ச் பண்ணலாம், அந்த மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி போகலாம் அப்படின்ற சின்ன கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கும் தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் கிச்சடியில் வந்து டிஎம் பண்ணலாம். இல்லைனா powerplaymedia.co.uk, இல்லைனா mailkichdi@gmail.com, எதுக்கு வேணால் நீங்கள் மெயில் பண்ணலாம். பிஸ்னஸ் பேசலாமா? என் சீடர்கள் இன்னொருவருக்கு வேலை செய்யக்கூடாது. ஓ மை காட், ஏன் இப்படி வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் நித்யானந்தா இவ்வளவு பொங்கி இருக்கிறாரே அப்படின்னு யோசிச்சுட்டு திடீர்னு ஒரு விஷயம் தான் யோசனை வந்துச்சு. ஆமா, தலைவன் இப்போ எங்கே இருக்கிறாரு? இந்தியாவில் இருக்கிறாரா, இல்லை நிஜமாலுமே கைலாசாவில் இருக்கிறாரா, இல்லை ஏதாவது ஒரு ஐலாண்டை வந்து கைலாசா அப்படின்னு முன்னாடி போர்டை வச்சு மறைச்சிட்டு அவர் அங்கே இருக்கிறாரா? எப்படி ஒரு மனுஷனால் கேஷுவலாக வந்து இவ்வளவு சத்சங்கம் பண்ண முடியுது, இவ்வளவு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் செய்ய முடியுது, என் சீடர்கள் வேலைக்கு செல்லக்கூடாது அப்படின்னு எப்படி இவ்வளவு தெளிவாக ஒரு மனுஷனால் பேச முடியுது? வேலைக்கு போகிறதுன்றது தரித்திரம் முடிச்ச புத்தி. வேலைக்கு போகிறதுன்றது கேவலமான செயல். வேலைக்கு போகிறதுன்றது அதை விட நீ தூக்க மாட்டிக்கொள்றதுக்கு ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்லாம் அந்த வீடியோவில் உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. சரி, மக்கள் இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்தேன். சாமி 50 லட்சம் அனுப்புங்க, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அதை முடிச்சுட்டு ஆசிரமத்துக்கு படையெடுக்கிற நான் தங்களின் சீடன் அல்லவா. இது காமெடியாக போட்டிருப்பாரு. ரைட், தலைவா வேற லெவல். இவ்வளவு நாள் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன் குருடாதா. உங்களுக்கு தெரியுது, பேங்க்காரனுக்கு தெரிய மாட்டேங்குதே. சாமி, தாங்கள் கூறுவது வெகு சிலருக்கு புரியாது. ஆகவே தவறாக புரிந்து கொண்டு வேலைக்கு போகாமல் எப்படி பிழைப்பதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு எனக்கு புரியல. இதுல ஃபேஸ்புக்ல வேற போய் படிச்சு பார்த்தா அங்க ஒரு குரூப், பூமர் குரூப் இன்னமும் பொங்கி இருக்கிறாங்க. தலைவா நீங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போறது தருதரம். அப்போ உங்க அப்பா அம்மா, நம்ம அப்பா அம்மா, இத்தனை பேர் இந்த ஊரில் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே தரித்திரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னு தெரியல. எல்லாராலையும் வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்கே வைக்கணும். அதற்கு பிறகு எல்லாராலுமே சுயமாக சரி வேலைக்கு போகலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கு பிறகு அந்த என்ன பண்ணுறதுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா அதில் எல்லாராலையுமே சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்றது அடுத்த கேள்வி. இப்போ நித்யானந்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்க வாழ்க்கையை நீங்க பில்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? இந்த காலத்துல போய் இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் என்ன சீப்பான தேர்ட் ரேட்டான அவுடேட்டட் லைஃப் ஸ்டைலு. ஓ, இன்னொருத்தருக்கு வேலை செய்கிறது, இதுதான் நான் முக்கியமான சொல்ல, இன்னொருத்தருக்கு வேலை செய்கிறது சீப்பான தேர்ட் ரேட்டட் அவுடேட்டட் லைஃப் ஸ்டைல். உடம்பு ஃபுல்லாக ஜாய் ஆளுக்காசையும் ஜோஸ் ஆளுக்காசையும் ஒன்றா கரைச்சி ஊற்றி போட்டுக்கிட்டு அங்கே வந்து ஃபுல்லாக அவ்வளோ பேர் உங்களுக்கு சீடர்கள் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பணம் வருது. அதனால் நீங்கள் இதை சொல்லலாம். எல்லாருக்கும் இது போய் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றது அங்கே இருக்கிற ஒருத்தன் கூட உருப்படியாக ஒரு கமெண்ட் போடலை. அங்கே இருக்கிற யாருமே கூட யாரும் கேள்வி கேட்கல. அந்த அளவுக்கு தான் நம்ம இப்போ எல்லாரும் வலுமட்டையாக இருக்கோம். ஒரு மைக் இருக்குது, ஒரு மேடை இருக்குது அப்படின்றதற்காக இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர் மீடியா இருக்குது, இவ்வளவு பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுனால
தான் என்ன வேணா சொன்னாலும் இந்த உலகம் நம்பும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற அத்தனை ஸ்பீக்கர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸோட காலங்காலமாக இந்த சொசைட்டியை அவங்க ஏமாற்றிட்டு வர்றாங்க. எஸ், லிட்ரலாக ஏமாற்றிட்டு வர்றாங்க, மேனிப்புலேட் பண்ணிட்டு வர்றாங்க. அண்ட் இதுதான் உண்மை அப்படின்னு அவங்கள நம்ப வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? பட் சொசைட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி தான். ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிளில் தான் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருப்போம். ஐயோ, நமக்கு ஏதாச்சும் ஒரு விடிவு காலம் பிறந்துடாதா, நம்ம வாழ்க்கையில் ஒரு லைட் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் என்ன பிரச்சனையில் இருக்கான் அப்படின்றது அவனுக்கு தெளிவாக தெரியாது. அதை விட கஷ்டமான விஷயம்னா அவனுக்கு என்ன வேணும்னே தெரியாது. தனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவன் போகக்கூடிய ரூட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரூட் ஆயிரும். நான் இந்த ஊருக்கு தான் போகிறேன்னா அந்த ஊருக்கு கரெக்டாக குயிக்காக போகக்கூடிய பஸ் ஏறிட்டான்னு அவன் அங்கே தான் போய் சேர போகிறான். இவர் சொல்கிற மாதிரி வேலைக்குத்தான் போய் சம்பாதிக்கணும், இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சாதான் அப்படின்றது, அதை விட தேர்ட் ரேட்டட் ஒரு அவுடேட்டட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறது தான் வேணாம். அதோட நம்ம வார்த்தைக்கு சரியாக பயன்படுத்துவோம். இன்னைக்கு யாரெல்லாம் வேலை பார்த்தே ஆகணும். கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க வேலை பார்த்தா, ரயில்வேஸில் இருக்கிறவங்க வேலை பார்த்தாகணும், பஸ்ஸு ஓட்டுறவர் இன்னொருத்தருக்கு தான் வேலை பார்த்தாகணும், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க இன்னொருத்தருக்கு தான் வேலை பார்த்தாகணும், ஒரு ஹாஸ்பிட்டலில் உயிரை காப்பாற்றுறதுக்கு வேலை பார்த்தாகணும். அதற்கு பிறகு இன்னைக்கு இந்த ஊரில் இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற அத்தனை க்ளீன் பண்ணும் அப்படின்னா அவங்க வேலை பார்த்து தான் ஆகணும். அதற்கு பிறகு பார்டரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நாட்டை காக்கணும்னா அவங்க வேலை பார்த்து தான் ஆகணும். இன்னொருத்தருக்கு நான் சொல்கிறது எல்லாமே இன்னொருத்தருக்கு வேலை பார்க்கக்கூடிய தொழில். இது எல்லாருமே இங்கே இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வகுப்பு எடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும்னா அந்த டீச்சர் ஒரு ஸ்கூல்லையோ இல்லை இன்னொரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ வேலை பார்த்து தான் ஆகணும். அதற்கு பிறகு இங்கே இருக்கிற அத்தனை எக்யூப்மெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய அத்தனை எக்யூப்மெண்ட்ஸ், காரு, பைசைக்கிள்ஸ், பைக்கு, ஃப்ளைட்டு, பஸ்ஸு, காரு, இது எல்லாமே செய்யக்கூடிய ஏதோ ஒரு கம்பெனியோ ஏதோ ஒன்று இருக்குது. அங்கே போய் அந்த கம்பெனியில் பல பேர் வேலை செஞ்சாதான் இது எல்லாமே இங்கே வரும். இப்போ நித்யானந்தா பேசுகிற மைக்காகட்டும், நித்யானந்தா போடுற அந்த தங்க செயின் ஆகட்டும், இல்லை நான் பேசுகிற இந்த மைக் ஆகட்டும், நான் யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப் ஆகட்டும், இது எல்லாருமே யாரோ ஒருத்தருக்காக வேலை செஞ்சாதான் இது உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அடிப்படை விஷயத்தை இங்கே சாமி எப்படி புரியாமல் இது ஒரு கருத்து அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி இதுதான் உலகத்தின் அடுத்த இந்த உலகத்தின் செப்பனிடக்கூடிய இந்த உலகத்தையே செழுமையாக்கக்கூடிய இந்த உலகத்தை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய கருத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிரிக்கிறாப்புல அப்படின்னு எனக்கு தெரியல. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். இந்த வேலையெல்லாம் இவங்க செஞ்சாதான் நம்ம எல்லாரும் இங்கே சாப்பிட முடியும், வேலை பார்க்க முடியும், நம்ம வேலை பார்க்க முடியும், நம்ம சுயமாக சிந்திக்க முடியும். அட இவர் சொல்கிற ஏஐ, அவர் சொல்கிறார் அந்த வீடியோவில், ஏஐ இன்னைக்கு இருக்குது, ஏஐ இருக்க கூட அதுக்கும் ChatGPT, OpenAI அப்படின்ற அந்த கம்பெனிக்கும், பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்ற அந்த கம்பெனிக்கும் வேலை பார்க்கக்கூடிய எத்தனையோ இன்ஜினியர்ஸ் அண்ட் எத்தனையோ டெவலப்பர்ஸ் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது எப்படி இந்த ஊர்க்காரங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ இவ்வளோ பேர் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான பேர் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இவருடைய சில வீடியோஸ் அட்டகாசமாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு அபத்தமான கருத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சத்தமாக சொல்கிறதுனால, ஒருத்தர் சொல்கிறதுனால, பல பேர் ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் சொல்கிறதுனால எப்பவுமே சரியாயிடுமா அப்படின்னா நோ, சரியாகாது. நம்ம கேள்வி கேட்கணும். இந்த கருத்தை எதிர்த்து என்ன வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசிட முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவே. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அவர் சொல்ற மாதிரி எல்லாரும் தொழில் செஞ்சு, நீங்க எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற ஏஐ இருக்குது, அதை வச்சு சொந்தமாக தொழில் செஞ்சு அப்படியே எல்லாரும் வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் நாட் ஃப்ரிக்கிங் பாசிபிள். இந்த ஊரில் இருக்கிற 100 பேர், ஒரு ஊரில் 100 பேர் தான் இருக்கிறான் அப்படின்னா அந்த 100 பேரும் ஒரு ஆண்டர்பிரனர் ஆக முடியுமா, தொழிலதிபர் ஆக முடியுமா, சொந்தமாக பிஸ்னஸ் செஞ்சிட முடியுமா அப்படின்னா எப்படி முடியும்? யாராவது ஒருத்தனுக்கு 4 பேர் தான் தொழில் செய்ய முடியும். அந்த 4 பேர்கிட்ட இன்னொரு 4 பேர் வேலை செஞ்சதான் அந்த தொழில் அப்படின்றதே அங்கே நடக்கும். அதற்கு பிறகு இன்னொரு 4 பேர் வேற ஒரு தொழிலோ வேலையோ செஞ்சாதான் அவனுக்கு ஏதாவது ஒரு காசு வரும். அந்த காசை எடுத்துட்டு போய் அவன் கொண்டு போய் கொடுத்தாதான் அந்த பொருளை வாங்க முடியும். அப்போ தான் அங்கே ஒரு எக்கானமி அப்படின்னு இருக்குது. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா 8 கோடி பேர் போய் வேலை பார்க்க முடியுமா? என்ன நக்கல? 8 கோடி பேர் இருக்காங்கன்னா 8 கோடி பேர் போய் பிஸ்னஸ் செஞ்சிட முடியுமா? அப்படின்னா என்ன பிஸ்னஸ் செய்வான்?
இந்த 8 கோடி பேர் என்ன பிஸ்னஸ் செய்வான்? எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்டாக எப்படி மாறிட முடியும் அப்படின்ற இந்த அடிப்படை லாஜிக் நிச்சயமாக நான் இந்த இடத்துல கேட்டே ஆகணும். இதை பார்க்குறவங்க தயவு செஞ்சு யோசிங்க. அது வீடியோ கீழே போய் இந்த கருத்தை கேளுங்க. அதை விட்டுட்டு நானுமே அந்த மாதிரி தான் போட்டேன், எனக்கு இஎம்ஐ கிரெடிட் கார்டு பில் இருக்குது அனுப்பிச்சு வைங்க, ஜாலியாக போடுறதில்ல, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதான் இது ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ரியாலிட்டிக்கு ஒத்து வருமானா ஒரு பைசாவுக்கு கூட ஒத்து வராது, பைசா கூட பிரயோஜனம் இல்லை. நான் கேட்டேன் அவங்க கிட்ட இதெல்லாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆரம்பிக்கிற தொழில்களில் கிட்டத்தட்ட 80% மேலே தொழில்கள் வந்து முதல் 2 வருஷத்துலேயே இழுத்து மூடிடுறான், ஃபெயிலியர் ரேட் ஆகிடுது. அதற்கு பிறகு ஒரு 10% தொழில் வந்து முதல் 5 வருஷம் வரைக்கும் எப்படியாச்சும் கத்தி போயிடுறாங்க. 5 வருஷத்துக்கு 10% ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தப்பிச்சிடுறாங்க. மீதி கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிறது அதிகபட்சம் 2லேருந்து 5% இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும்தான் லாங் டேர்மாக சர்வைவ் ஆகுது. அப்படின்றப்போ இவர் சொல்கிறது எப்படி பாசிபிள்? எந்த வகையிலையும் பாசிபிளே இல்லையே. மேடை இருக்குது, மைக்கு இருக்குது, தன்னை சுற்றி ஒரு லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இப்படியான கருத்துக்களை போகிற போக்க சொல்லிட்டு போகிறதுக்கு பேர் வந்து சத் சங்கமோ இல்லை அட்வைஸோலாம் கிடையாது, உருட்டு. பேசிக்காக திஸ் இஸ் அ பியூர் உருட்டு. இவர் மட்டும்தான் அப்படி சொல்கிறாரான்னு கேட்டால் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமை திறந்தா இதைத்தான் சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் அது இப்படி சொல்ல மாட்டாங்க. பேசிக்காக ஆன்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்றது இட்ஸ் அ ஜேர்னி. நீங்கள் ஏன் இன்னொருத்தருக்கு போய் உருவாக்கணும்? இங்கே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் கொட்டி கிடக்குது, நீங்கள் அதை போய் டேப் பண்ணல. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னார். அப்படி இப்படி வச்சுட்டு உட்காந்து பேசுவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரகிளை எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அந்த ஸ்ட்ரகிளை எல்லாராலையும் அண்டர்கோ பண்ண முடியுமா, அதற்கு அவன ரியல் லைஃப் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லைடா. அப்புறம் ஏன்டா திருப்பி இந்த வெங்காயத்தையே எல்லாருக்கும் போய் மேனிபுலேட் பண்ணி ஒரு பொய்யான விஷயத்தை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஃபேமிலியாக வந்தால் இருக்கிறவனே சில பேர் வந்து எனக்கு பிஸ்னஸ் பிடிக்கல, நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிடுறேன், ஒரு குரூப் போயிடுறாங்க. சில பேர் அதை வந்து எடுத்துகிட்டு போயிடறான், அந்த லெகசியை கண்டினியூ பண்ணுறான். சில பேர் அதில் ஃபெயிலியர் ஆகிறான். ஏன்னா அவனுக்கு அந்த ஸ்கில் இல்லைன்னா ஸ்கில் இல்லை. எல்லாருக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கும்னு எதிர்பார்க்கவே முடியாது. சில பேருக்கு வந்து அந்த ஸ்கில்லே வராது. பல பேர் போய் பார்க்கணும், பல பேர்கிட்ட போய் பேசணும்னா அந்த ஸ்கில் இல்லைன்னா அவனுக்கு வந்து ஈஸியாக ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துட்டு வர்றது தான் அவன் சேஃப்னு நினச்சான். அப்படின்னா அதுதானே அவனுக்கு ரைட்டு. எதுக்கு அவன் போய் நடுராத்திரியில் சுடுகாட்டு போகணும் அப்படின்ற அந்த கேள்விக்கு ஈக்குவலட்டு தான் இவர் சொல்கிறது. எல்லாரும் நம்ம வந்து வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. அப்படின்னா நான் ஏன் நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும்? அடுத்த மாதம் என் வீட்டுக்கு யார் காசு கொடுப்பா? பிஸ்னஸ் ஆரம்பிச்சோம் முதல் மாதமே என்ன 1 லட்ச ரூபா கொட்டிருமா என்ன? அதுலேருந்து அடுத்த கட்டம் என்ன? ஒரு பிஸ்னஸ்னால் சும்மா உட்காந்து வீட்டில் தட்டினோடனே பிஸ்னஸ் வந்து கொட்டிடுமா? அதுக்கு வேலைக்கு பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு 4 பேர் போய் இடம் இல்லை, அதுக்கு ஒரு எம்ப்ளாயி இல்லை, அந்த ப்ராடக்டில் என்ன மழுமட்டை இல்லாமல் இப்படி வந்து இப்படி பேசிட்டு போகிறதுக்கு வந்து எவ்வளோ கடுப்பாக வருது. இது எவ்வளோ ஒரு அபத்தமான கருத்து அப்படின்றத இப்போயாச்சும் புரிஞ்சுக்குங்க. இப்படி யாராச்சும் இப்படி சொன்னாங்க அப்படின்னா அதை நம்பி போயிட்டு பாடும் கிணத்துல விழாதீங்க. உங்களுக்குள்ள அந்த ஸ்கில் இருக்குன்னா தாராளமாக போய் செய்யுங்க. அந்த ஸ்கில்லுக்கு அந்த மார்க்கெட்டில் அந்த நீடு இருக்கா, அந்த ப்ராடக்ட் விற்றா கொஞ்சம் பேர் வந்து வாங்குவானா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தன் பண்ணுறானே அப்போ நம்மளும் பண்ணால் பணக்காரன் ஆகிடலாமே, இன்னொருத்தன் பண்ணுறானே நம்மளும் செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய பத்தம். பிகாஸ் ஐ மீன் ரியல் லைஃப் அன் எக்ஸாம்பிள். நான் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன், நிறைய ஃபெயிலியர்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு என்ன வரும் வராது அப்படின்னு எனக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கே நிறையா டைம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற 95% இருக்கிறாங்க. மீதி இருக்கிற 5% மட்டும்தான் தனக்கு என்ன வேணும், தனக்கு என்ன வரும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் என்ன இருக்குன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக ஆக முடியும். எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக ஆக முடியாது அப்படின்றதான் ரியாலிட்டி. Emotional damage. அவர் கண்ணில் படுமுறை ஷேர் செய்யவும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அவரும் நிறையா சோஷியல் மீடியா பார்க்குறாரு, அவரை ட்ரோல் பண்ணுறவங்கள அவர் திருப்பி வந்து பதில் சொல்கிறாரு. அவர் நான் சிவன் கிட்ட இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஏரியாக்குள்ளேயே நான் போகலை. அவருடைய இந்த கருத்துக்குள்ளே தான் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. ஏன்னா மாட்டி தொங்கினா கூட 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் உயிர் போயிடும். தந்தி டிவியில் இருக்கிறப்போ தெனாலி தர்பார் சாமி வந்து தெனாலி தர்பார் நான் பண்ண தெனாலி தர்பார் பண்ணப்போ தான் அவரும் ஒரு ஷோ பண்ணார் தந்தி டிவியில். அதே டைமில்
தெனாலி தர்பாரை பார்த்து ரசிச்சிருக்கேன் அப்படின்லாம் வந்து எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ? ஸோ சாமி இந்த வீடியோவை பார்த்தாருன்னா, இதற்கு ஒரு பதில் வீடியோ பண்ணாருன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த டைமில் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சாமி இன்னொரு மேட்டர் வேறு சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு தனி வீடியோ. ஏன் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதற்கு இன்னொரு ரோஸ்ட் இன்னொரு நாளில் கூடிய சீக்கிரம் வீட்டுக்கார அம்மாவோட வர்றேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இட்ஸ் அ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், இன்ட்ரெஸ்டிங்கான டிபேட். நிறைய பேர் வந்து தப்பான ரூட்டுக்குள்ளே போயிட்டுருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் பாசிபிளா அப்படின்றதையும், அவர் சொன்னதெல்லாம் பாசிபிளா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹானஸ்டான சஜஷன்ஸ் கொடுங்க. சாமிஜி, நீங்களும் உங்கள் ஆட்கள் முடிஞ்சால் கமெண்ட் போட்டு கொடுங்க. நன்றி, வணக்கம்.